நம்ம 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவளோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாள். ஹல்லேலூயா. ஸோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். ஸோ இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவர் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக 2 காரியங்களை கொடுத்தார். ஒன்று என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோமா? பெற்றுக்கொண்டோம். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவன் என்னாகலை? முழுமை அடையவில்லை. நித்திய ஜீவனில் தான் நம்ம இருக்கிறோம், தேவ ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த தேவ ராஜ்யம் முழுமை பெறவில்லை, நித்திய ஜீவன் முழுமை அடையவில்லை. அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போ அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதாவது வாக்கு தத்தம் அப்படின்னா முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்படி பழகி இருக்கிறோன்னா 1ஆம் தேதி ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? வாக்கு தத்தம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆனால் என்ன கிடைக்கும்? வாக்கு தத்தம். இப்போது இயேசு நமக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார்? என்ன வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அதனால் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம எதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்? நித்திய ஜீவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால தான் 2:17 நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் என்ன பண்ணுவான்? நிலைத்திருப்பான். அப்போது நித்திய ஜீவனை என்ன பண்ணுவான்? பெறுவான். சரி, இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை என்ன? எங்கேருந்து இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை இருக்கிறது? இதனுடைய மற்ற காரியங்கள் என்ன என்பதை சுருக்கமாய் பார்த்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது இதில் 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணுமாம்? ஒளிந்து போம். ஸோ இப்போ இங்கே அவர் எதை பற்றி பேசுகிறார்? யோவான் உலகத்தை பற்றியும் உலகத்தினுடைய இச்சையை பற்றியும் என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். ஸோ உலகமும் ஒழிந்து போகும், உலகத்தினுடைய இச்சைன்னு சொன்னால் ஆசை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளும் என்ன பண்ணும்? ஒழிந்து போகும். சரி, இந்த இடத்துல உலகம் என்று சொல்லும்போது அவர் இந்த பூமியை குறிப்பிடுகிறாரா அப்படின்னு பார்த்தா பூமியை குறிப்பிடவில்லை. அதாவது சிலர் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, இந்த பூமி என்ன ஆகிடும்? ஒரு நாள் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. உலகம் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலே மக்கள் தங்களுடைய சிந்தையை எப்படி செயல்படுத்துகிறார்கள், மக்களுடைய மனநிலை, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை, உலகத்தில் வாழ்கிற மக்களுடைய புத்தி, அல்லது உலகத்தில் வாழ்கிற மக்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள், அதைத்தான் நீங்க என்ன பண்றாரு? யோவான் சொல்றாரு, உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணும்? ஒழிந்து போகும் என்று சொல்லுகிறார். சரி, இந்த அதிகாரங்களில் உலகம் என்பதற்கான இன்னும் சில விளக்கங்களை இங்கே எழுதி வச்சிருக்கிறார். அப்போ உலகம்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். இதே அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ உலகத்தில் உள்ளவைகள்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனப்பான்மை, அதில் என்ன வைக்கக்கூடாதான்? அன்பு வைக்கக்கூடாதான். என்ன செய்யணுமா? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லையா? பிதாவின் அன்பு இல்லை. அப்புறம் ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமான உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். உலகத்தில் உள்ளவைகள் எதெல்லாம்? உலகத்தில் உள்ளவைகள் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை. இப்போ பாருங்களேன், இந்த வார்த்தை கூட என்னன்னா, இச்சை அப்படின்னா என்னதுன்னா ஆசை. அப்போ இந்த சரீரம் என்ன பண்ணுதான், சில காரியங்களுக்கு ஆசைப்படுகிறது. இந்த கண்கள் சில காரியங்களுக்கு என்ன பண்ணுகிறது, ஆசைப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் நமக்கென்று சில பெருமையான காரியங்களை நாம் என்ன பண்ணுகிறோம், வைத்திருக்கிறோம். ஸோ இது என்னது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அப்புறம் என்னது, ஜீவனத்தின் பெருமை. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது தனக்கென்று பெருமையாய் நினைத்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. இவைகள் தான் என்னவா, உலகத்துக்கு குறியவைகள். திருப்பி வாசிக்கலாமா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ இந்த உலகத்தினால் உண்டான இவைகள் என்னாகுமா, ஒழிந்து போகும். ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கு என்ன பண்ணுவான், நிலைத்திருப்பான். இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15, 16, 17 இந்த 3 வசனத்தில் கிட்டத்தட்ட 6 முறை உலகம் 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 என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 6 முறை. அப்போ உலகம் என்று சொல்லும்போது அந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய மனநிலை, மக்களுடைய போக்கு, மக்களுடைய சிந்தை, மக்களுடைய எண்ணம், மக்களுடைய நிலை, அதைத்தான் இங்கே யோவான் என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். அப்போ என்ன மாதிரியான நிலை இருக்கிறது? இச்சை, பெருமை என்கிற நிலை. இச்சை என்றால் ஆசை, ஆசை என்ற ஒரு நிலை. அப்புறம் என்ன நிலை? பெருமை என்கிற நிலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசை, பெருமை இவையெல்லாம் எதை குறிக்கிறது, எதை வைத்து அளவிடப்படுகிறது? ஒரு மனிதன் தான் வைத்திருக்கக்கூடிய சம்பத்துக்கள், தான் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், தான் படித்த படிப்புகள், தனக்கு இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள், தனக்கு இருக்கக்கூடிய வசதிகள், இவைகள்லாம் தான் எதை காண்பிக்கிறது? அவனுடைய ஆசைகளையும் அவனுடைய பெருமைகளையும் அது என்ன பண்ணுகிறது, காண்பிக்கிறது. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது இவைகள் என்ன பண்ணுமா, ஒரு நாள் ஒழிந்து போய்விடும். அப்போ இவைகளின் மேல் நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய ஆசைகளை வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கூட, இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷம், ஒரு செழிப்பின் ஆண்டாக இன்றைக்கு இருக்கும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை எனக்கு என்ன பண்ண போகிறார், கொடுக்க போகிறார். அப்படி அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது உலகத்தில் உள்ளவைகளை என்ன பண்ணாதிருங்கள், அன்பு கூறாதுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ளவைகள் ஒரு நாள் என்ன பண்ண போகிறது, ஒழிந்து போக போகிறது. சரி, உலகம் என்பதை குறித்து யோவான் என்னென்னலாம் சொல்றார்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 3:1 வாசிங்க. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஸோ உலகம் யாரை அறியல, பிதாவை இன்னும் என்ன பண்ணல, அறியல. அதனால நம்மளையும் அந்த உலகம் என்ன பண்ணல, அறியல. அதனால உலகம் சீக்கிரமா என்ன ஆயிடும், ஒழிந்து போய்விடும். அதனால உலகத்தில் உள்ளவைகளில் என்ன பண்ணாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் அந்த உலகம் பிதாவையும் அறியவில்லை, நம்மையும் என்ன பண்ணவில்லை, அறியவில்லை. 13ஆம் வசனத்தை வாசிங்க. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால், உலகம் நம்மளை என்ன பண்ணுமா, பகைக்கும். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். ஏன் ஆச்சரியப்படாதிருங்கள்? ஏனென்றால் நீங்கள் உலகத்தில் உள்ளவைகளில் என்ன பண்றதில்ல, அன்பு கூறுகிறதில்ல. அதனால உலகம் உங்களை என்ன பண்ணும், பகைக்கும். அதனால அந்த உலகம் உங்களை பகைப்பதினால் உலகம் சீக்கிரமா என்ன பண்ண போகிறது, அழிந்து போக போகிறது, ஒழிந்து போக போகிறது. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனை என்ன பண்ண போகிறான், நிலைக்க போகிறான். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் யார் இருக்கிறாங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அப்போ உலகத்தில் இப்ப யார் இருக்கிறா, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதனால நீங்க உலகத்தில் என்ன பண்ணக்கூடாது, அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களை என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய போதனையிலிருந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, வேற போதனைக்கு, கள்ள போதனைக்கு உங்களை என்ன பண்ணி விட்டுருவாங்க, டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க, மாற்றி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் எதை இழந்து போவீங்க, நித்திய ஜீவனை என்ன பண்ணுவீங்க, இழந்து போவீங்க. அப்போ உலகத்தில் நிறைய அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க,
தோன்றி இருக்கிறார்கள். அதே அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அது இப்பொழுதும் எங்க இருக்குதான்? உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் எந்த ஆவி இருக்குது? அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. அதனால உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. ஏன்னா அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்தி கிறிஸ்துனா என்ன? கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிரான போதனையை போதிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்களை செய்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிரான யோசனைகளை யோசிக்கிறவர்கள், இவர்கள் தான் யாரு? அந்தி கிறிஸ்துக்கள். யார் உலகத்தில் இருக்கிறா? அந்தி கிறிஸ்துக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால யோவான் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். கடைசியாக 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்று என்ன பண்ணியிருக்கிறோமா? அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குதான்? பொல்லாங்கன், ஈவில் ஒன், தீமை செய்கிறவனுக்குள் என்ன பண்ணுகிறது? கிடக்கிறது. அப்போ இந்த உலகம் என்ன செய்கிறது? தீமை செய்கிறது. தீமை செய்கிறவர்களால் ஆளுகை பண்ணப்படுகிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யக்கூடாது? உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும் என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க காரியங்கள் ஒரு நாள் என்ன பண்ண போகுது? ஒழிந்து போக போகிறது. உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணும்? ஒழிந்து போகும். அப்போ யோவான் இத்தனை காரணங்களை கொடுக்குறாரு. எதுக்கு? உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. சரி, இப்போ என்ன சொல்றார்? அடுத்தது, தேவ சித்தத்தின்படி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். தேவ சித்தம் என்ன என்பதை இங்கே என்ன சொல்றாருன்றதை நம்ம பார்க்கலாம். தேவ சித்தம் முதல் வசனங்களில் முதலாம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் அங்கே எதை பற்றி பேசுகிறார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் கடவுள் என்பதை அவர் பேசுகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டில் ஒரு கிரேக்க தத்துவம் ஒன்று இருந்தது. அந்த தத்துவத்துக்கு பேர் நாஸ்டிசிசம். அந்த தத்துவத்துக்கு என்ன பேர்? நாஸ்டிசிசம். அப்படின்னா என்னன்னா, அது அறிவுசார் தத்துவம். அதில் எது ரொம்ப முக்கியம்? அறிவு ரொம்ப முக்கியம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திடப்பொருளும் தீமையானது. எந்த ஒரு திடப்பொருள், மேட்டர், அதாவது மேட்டர் இஸ் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு திடப்பொருளும் என்னதான்? தீமையானது. அதே மாதிரி இந்த சரீரம் எப்படிப்பட்டது? தீமையானது. ஆவி தான் என்னது? நல்லது. அது நல்லது. சரீரம் தீமையானது. அதனால இயேசு கிறிஸ்துவை நீங்க கடவுள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எதில் வந்தார்? சரீரத்தில் வந்தார். தீமையான சரீரத்தில் வந்தார். அப்படி வருவதற்கு என்ன இல்லை? வாய்ப்பு இல்லை. இது ஒரு தத்துவம். ரெண்டாவது என்ன தத்துவம் அப்படின்னா, இந்த சரீரத்தின் ஆசைகளை ஒன்று என்ன பண்ண வேண்டும்? ஒழிக்க வேண்டும். அல்லது இந்த சரீரத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். 2 விஷயம். ஒன்று, சரீரத்தினுடைய ஆசை என்ன பண்ணணும்? துறக்கணும். இல்லைன்னா சரீரத்தினுடைய ஆசை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று, துறவு வாழ்க்கை. எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே போயிடணும், கல்யாணம் பண்ணக்கூடாது, சில உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது, நல்ல ஆசைப்படுற துணிமணி போடக்கூடாது, ஒரு பண்டாரி மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு பரதேசி மாதிரி அவங்க இருக்கணும். அது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை என்ன? எல்லாவற்றையும் அனுபவிக்கணும். எந்த விஷயத்தை அனுபவித்தாலும் அது என்ன கிடையாது? தப்பு கிடையாது. எல்லாமே என்னதான்? நல்லது தான் அப்படின்னு ஒரு கொள்கை. இதுக்கு பேர் தான் என்னது? நாஸ்டிசிசம் அப்படின்ற ஒரு தத்துவம். இது எங்கே இருந்தது? 1ஆம் நூற்றாண்டில் இருந்தது. 1ஆம் நூற்றாண்டில் இருந்த திருச்சபையில் இப்படிப்பட்டதான போதனைகள் என்ன பண்ணது? உள்ளே வந்தது. ஏன் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டில் இருந்த திருச்சபையில் யூத கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, கிரேக்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அப்போ கிரேக்க கிறிஸ்தவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட தத்துவங்கள் எங்கே வருது? திருச்சபைக்குள்ளே வருது. அப்போ யோவான் என்ன பண்ணுறாருனா, இயேசு மெய்யான தெய்வம் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக விவரிக்கிறார். எந்த வசனங்கள் மூலமாக? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை வாசிக்கலாமா? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும்
பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். சரி, அப்போ இங்கே இவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அவர் ஆவி கிடையாது, அவர் ஒரு சரீரத்தில் வந்த தெய்வம். அவரை நாங்கள் என் கண்ணால் என்ன பண்ணியிருக்கிறோம்? கண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், அவரை தொட்டிருக்கிறோம், அவரோடு பழகி இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணுகிறோம்? அறிவிக்கிறோம். அவர் தெய்வம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்கள்? இங்கே யோவான் வந்து அவங்களுக்கு ஆணித்தனமாக என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவ சித்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் தேவ சித்தத்தை என்ன பண்ணுறீங்க? செய்கிறீங்க. தேவ சித்தத்தின்படி என்ன பண்ணுறீங்க? செய்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவ சித்தத்தை என்ன பண்ணவில்லை? செய்யவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவனை நீங்கள் என்ன பண்ண முடியாது? சுதந்தரித்து கொள்ள முடியாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். 7வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சரி, ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணணுமா? ஐக்கியப்பட வேண்டுமாம். ஸோ அதுதான் என்னது? தேவ சித்தம். ஸோ தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே என்னென்னைக்கு என்ன பண்ணுவான்? நிலைத்திருப்பான். அப்போது நீங்கள் இயேசுவை கடவுள் என்று அங்கீகரித்தால் மட்டும் போதாது, ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? ஐக்கியப்பட வேண்டும். அதை தான் நம்ம போன பழைய வருட ஆராதனையில் செய்தியாக கேட்டோம். என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? நேசிக்க வேண்டும். அதனால ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்கணுமா? ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ சபை என்று வரும்போது சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும்? ஐக்கியமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். இதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் என்ன பண்ணுவான்? நிலைத்திருப்பான். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால். ஏன்னா ஒரு சிலர் அந்த சபையில் என்ன சொல்கிறாங்களாம்? எங்களுக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இப்போ இந்த இடத்துல பாவம் என்று எதை சொல்லுகிறார் அப்படின்னா, 2 விஷயத்தை இப்போ நான் முன்னாடியே சொன்னேன். என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்துவை கடவுளாக அங்கீகரிக்க வேண்டும். 2வது சகோதரர்கள் சகோதரரோடு, சகோதரிகள் சகோதரியோடு சபையில் எப்படி இருக்கணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும். இப்போ இந்த நபர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணவில்லை? ஐக்கியப்படவில்லை. இந்த பாவத்தை செய்துவிட்டு அவங்க சொல்கிறாங்களா, என்னிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு பாவம் இல்லை என்போம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களை நீங்களே என்ன பண்ணுகிறீர்கள்? வஞ்சித்து கொள்ளுகிறீர்கள். உங்களுக்குள்ளே என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அப்போது எங்கள் 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? தேவ சித்தம் என்று சொல்லி வரும்போது நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி? நாம் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை என்ன பண்ண வேண்டும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் என்னவா இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ 3வது தேவ சித்தம் என்ன? நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்களை தேவனிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை பண்ண வேண்டும். தேவன் அவைகளை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, அப்புறம்
மூணாவது 1 2 3 இப்போ 4வது பாயிண்ட். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். சோ இப்போ என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இதுதான் என்னது? தேவ சித்தம். சோ முதல்ல என்ன தேவ சித்தம்? இயேசுவே ஆண்டவர். இரண்டாவது என்ன தேவ சித்தம்? ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணணும்? ஐக்கியப்படணும். மூணாவது என்ன தேவ சித்தம்? பாவம் செய்தால் பாவத்தை என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். தேவன் நம்மை மன்னிக்க அவர் என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். நாலாவது என்ன? அவருடைய கற்பனைகளின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். சரி, இதெல்லாம் செஞ்சவங்களுக்கு குறித்து இவர் ஒரு பாராட்டு பண்ணி ஒரு கவிதை ஒன்று எழுதுறார். எங்க எழுதுறார் அப்படின்னா 13ஆம் வசனத்திலிருந்து அவர் கவிதை மாதிரி எழுதுறார். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பிள்ளைகளே, இல்ல 12 வாசிங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் என்ன பண்ணிடுச்சு? மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க பாவங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சு? மன்னிக்கப்பட்டுச்சு. அதனால உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசுவை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அறிந்திருக்கிறீங்க. அவரை கடவுள் என்று நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? எழுதுகிறேன். அப்புறம் வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஜெயிச்சிட்டீங்க. நீங்க தோக்கல. நீங்க தேவ வார்த்தையின்படி நடந்து பொல்லாங்கனை என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு எழுதுகிறேன். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதிமுதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது கவிதையா எழுதுறார். இதை திரும்ப திரும்ப அதே விஷயத்தை என்ன பண்றாரு? சொல்றார். இது ஒரு கவிதை, ஒரு பாடல். என்ன பாடல்னா, இந்த பிதாக்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் இவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிறைய காரியங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால அவங்கள பாராட்டி என்ன பண்றாரு? இந்த கவிதை எழுதுறாரு. ஸோ பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு எது அவங்களுக்கு உதவியா இருந்தது? தேவ வசனம். அதனால தான் நான் 3வது பாயிண்ட் சொன்னேன். என்ன பாயிண்ட்? அவருடைய கற்பனைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். சரி, அப்ரிஷியேட் பண்ணி முடிச்சிட்டாரு. கடைசியா என்ன சொல்றாரு? இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் கடைசியா என்ன சொல்றாரு? உலகத்தில் உள்ளவைகளும் என்ன பண்ணாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணும்? ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் என்ன பண்ணுவான்? நிலைத்திருப்பார். தேவ சித்தம்னா என்ன? இயேசுவே தெய்வம் என்று என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். தேவ சித்தம் என்றால் என்ன? வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். தேவ சித்தம் என்றால் என்ன? ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? ஐக்கியப்பட வேண்டும். தேவ சித்தம் என்றால் என்ன? அவருடைய கற்பனையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். தேவ சித்தம் என்றால் என்ன? உலகத்தையும் அது நிச்சயம் என்ன பண்ண வேண்டும்? ஒழிக்க வேண்டும். அதன் மேல் என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென் சொல்லலாமா? நீங்களாம் தேவனால பிறந்திருக்கிறீங்களா? கட்டாயமா உலகத்தை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அப்புறம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியுமா? முடியாதா? முடியும். எதனால முடியும்? நீங்க தேவனால என்ன பண்ணிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. தேவனை பற்றிய விசுவாசம் இருக்கிறது. ஆகவே உங்களால் உலகத்தை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம்.